ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் தான் பார்க்க போகிறோம். ஆந்திரா ஸ்டைலில் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் தான் செய்ய போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு 14 கத்திரிக்காய் எடுத்துருக்குறேங்க. இதில் நம்ம கட் பண்ணி பார்க்கலாம், எத்தனை வருதுன்னு பார்க்கலாம். உள்ள பூச்சி இருந்தால் மாற்றிடலாம். அப்புறம் அது கரைக்கிறதுக்கு வந்து 1 டீஸ்பூன் எள்ளு, வறுத்து வச்ச எள்ளு தான் இது. வறுக்காத எள்ளாக இருந்தால் வறுத்துருங்க, லைட்டாக பொரியிற அளவுக்கு. ஒரு பட்டை துண்டு வச்சுருக்குறேங்க, 4 கிராம்பு வச்சுருக்குறேங்க. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுக்கலாம். உங்களுக்கு இது அரைப்படலைன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. ஆந்திரா டிஷ்ஷுங்காட்டி கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். ஜீரகம் வந்து 1 டீஸ்பூனு, புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு ஊற வச்சுருக்குறேங்க. நான் மல்லி வறுத்து பொடி பண்ணது இது, அதனால் நான் இது அப்படியே அரைக்கும்போது சேர்த்த போகிறேன். இது 1 டீஸ்பூன் சேர்த்த போகிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், சோம்பு 1/2 டீஸ்பூனு, சோம்பு தூளுங்குது 1/2 டீஸ்பூனு. இதில் மெயினாக வேண்டியது வந்து இந்த கடலை தான். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூன் எடுத்துடலாம். இது வறுத்த கடலை தான். அப்புறம் நல்லெண்ணெய் தேவைப்படுதுங்க. நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதெல்லாம் அரைச்சிடலாம், நைஸாக அரைச்சிடலாம். எல்லாம் சேர்த்தி இந்த மல்லித்தூள் இதெல்லாம் பவுட்ரு பண்ணிவிட்டு, புளியும் சேர்த்து ஒரு விழுதாக பண்ணிவிட்டு, கடலையும் சேர்த்து அரைச்சிடலாம். அரைச்சிட்டு நம்ம இதில் பரட்டி வச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் நம்ம வந்து வணக்கி விட்டுறலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பவுட்ரெல்லாம் நல்லா இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணிட்டேங்க. இதில் வந்து புளி பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அது நம்ம வந்து நல்லா கரைச்சி ஊற்றிட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணிடலாம். இப்போ எல்லாம் இந்த பட்டை, கிராம்பு, மல்லி, மிளகா, வேர்க்கடலை எல்லாமே சேர்த்து பவுட்ரு பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி நைஸாக பவுட்ரு பண்ணிவிடுங்க. அப்போ அரைக்கும்போது மறுபடியும் நல்லா நைஸாகிடும். அது நல்ல மணமாக இருக்குது இது, இந்த மசாலாவை. இப்போ வந்து இது நம்ம வந்து திருப்பியும் இந்த புளி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் மசாலா நல்லா அரைச்சி வச்சுட்டேங்க, நைஸாக அரைச்சி வச்சுட்டேங்க. இப்போ இந்த அரைச்சி வச்ச பிறகு தான் நான் வந்து கத்திரிக்காயை கட் பண்ண ஆரம்பித்தேன். கருத்து போனால் கசப்பு அடிக்கும். இப்போ நம்ம உடனே இது தடவி விட்டுடலாம். தண்ணியிலலாம் போட வேண்டாங்க. இப்போவே நம்ம வந்து மசாலா இந்த மாதிரி முக்கால்வாசி கட் பண்ணிவிட்டு, உள்ளே ஏதாச்சும் இருக்கா பார்த்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளெல்லாம் நல்லா ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ நான் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது இதிலெல்லாம் ஸ்டஃப் பண்ணி விட்டுறலாம். மசாலாவை நல்லா ஸ்டஃப் பண்ணி விட்டுருங்க. மீதி இருக்கிற மசாலா அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து இது வணக்கிட்டு முக்கால்வாசி வேகும்போது அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ திக்காக இருக்கும் கிரேவி, வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதில் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் சொத்தை இருந்தது, நான் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி இருந்தால் எடுத்து மாற்றி வச்சுடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நான் நிறைய ரெசிபிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது கொஞ்சம் காரசாரமாக நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நிறைய பேர் பண்ணுவாங்க எண்ணெய் கத்திரிக்காய். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஸ்டஃப் பண்ணி வச்சிடலாம். இது எடுக்க வேண்டியது கீழ் போர்ஷன் எடுக்க வேண்டாங்க, அது அப்படியே இருக்கட்டும். உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க மசாலா, அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். உள்ளேலாம் இறங்கி நல்லாயிருக்கும். இப்படியே ஒரு 15 நிமிஷம் வச்சிடலாம். அப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது நல்லெண்ணெயில் வணக்கி விட்டுட்டு முக்கால்வாசி வேகும்போது மீதி இருக்கிற மசாலாவும் போட்டு
நம்ம வணக்கி எடுத்துடலாம். இப்போ நான் அதையெல்லாம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஸ்டஃப் பண்ணியாச்சு. இது மூடி வச்சிடலாம். நம்ம ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம வணக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் கத்திரிக்காய் அடுப்பு பற்ற வச்சுட்டுங்க. இது பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதில் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சம் ஜாஸ்தியே ஊற்றிடணுங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. எண்ணெய் காயட்டும். இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். இந்த கத்திரிக்காயை உள்ளே போட்டு அடிச்சிடலாம். இந்த மசாலா அதுக்குள்ளே இறங்கி நல்லா பிடிக்கட்டுங்க. வேகட்டும், முக்காப்பதம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து முக்காப்பதம் ஆனதும் இந்த மசாலா எல்லாம் திருப்பி அதில் போட்டுடலாம். மீதி இருக்கிற மசாலா நான் வந்து அரை கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுட்டேங்க மசாலையில். இப்போ இது ஒரு பரட்டிட்டு நம்ம வந்து கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். முக்காப்பதத்துக்கு வேகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. எண்ணெய் எல்லா இடத்துல படுற மாதிரி நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். ஃப்ளிம்மில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாங்க. வேகட்டும். நடுவில் கிளறி விட்டுடலாம். ஏன்னா அந்த கடலை போட்டதுனால அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது ரெடி ஆகட்டும். நான் மூடி வச்சிடுறேங்க. அடுப்பு மீடியமில் வச்சிடுறேன். இப்போ இது முக்காப்பதத்துக்கு வெந்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம் திறந்து இது ரெடி ஆயிடுச்சான்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம் இது ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நான் நடுவில் கிளறிட்டே இருந்தேன். இப்போ முக்கால் பதத்துக்கு வெந்திருக்குங்க. அது பாருங்க, பார்த்தாலே தெரியுது, கட் ஆகுது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த மசாலா உள்ளே போட்டுடலாம். இது அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நம்மளுக்கு திக் கிரேவியாக வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நான் உப்பு போட்டு தான் அந்த மசாலா அரைச்சேங்க. தேவையான அளவு உப்பு போட்டு தான் அரைச்சேன், சொல்ல மறந்துட்டேன். இப்போ இது திக் கிரேவியாக வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கிளறி விட்டுருங்க, இன்னும் அடி பிடிக்க போகுது. பார்த்து இப்படியே இருக்கட்டும், வெயிட் பண்ணலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயெல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிச்சு. நான் ஹையில் தான் வச்சுருக்கேன், ஆனால் கிளறி விட்டுட்டே இருக்கிறேன். நம்மளுக்கு அந்த தண்ணி சுண்டணும், அவ்வளோதான். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிற பதத்துக்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றிடலாம். இங்கே ஃபுல்லாக நல்ல மணமாக இருக்குது. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் மறக்காமல். பாருங்கள், எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் காரசாரமாக தான் இருக்குது. தயிர் சாப்பாடு, சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், நல்லா இருக்குது. இது கடலை போட்டதுனால வந்து அடிப்பிடிக்கிறோம், சீக்கிரம் அடிப்பிடிக்க. நம்ம வந்து இப்படி எடுத்து விட்டால் போதும், இல்லைன்னா தீந்துடும். இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி திக் கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.
மசாலாவும் கரெக்டாக இருக்குது. நம்ம அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எண்ணெய் கத்திரிக்காய் சர்வ் பண்ணிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதில் மேலே வந்து கொஞ்சம் மல்லித்தலை தூவிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.